ஹாய் நண்பா, வெல்கம் டு டெக்னிக்கல் தமிழா. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ஆடினோ ப்ராஜெக்ட் தான் வந்து பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆர்சி காரை வந்து எப்படி வந்து ஆடினோ காராக வந்து மாற்றுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவுமே சிம்பிளான ட்ரிக் தான். இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபாஸ்ட்டாக போகும்போது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகுது, அதேமாதிரி ஜம்ப் பண்ணிட்டு கீழே இறங்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டயத்துலலாம் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த எல்லா ப்ராப்ளமே சால்வ் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாகவே இந்த கார் வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே இருக்க முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ஆல் வச்சுங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு நம்மளோட காரை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கார். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற மோட்டர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நான் செர்வோ மோட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த செர்வோ மோட்டர் வந்து நம்மளோட காரை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து திருப்பிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷனும் இருக்குது. ஸோ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரே ஒரு மோட்டர் வந்து இருக்கும். ஃபார்வேர்டில் போய்க்கலாம், பேக்வேர்டில் வந்து வந்துக்கலாம். ஸோ அதுக்கான கனெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து இருக்கும். ஸோ கொஞ்சம் பின்னாடி டேமேஜாக இருக்கும், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கரெக்டாக தான் வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டலாக 3 ஒயர்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட்டில் இருக்கிற மோட்டருக்கான ஒயர், பேக்கில் இருக்கிற மோட்டருக்கான ஒயர், அதுக்கப்புறம் செர்வோ மோட்டருக்கான ஒயர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதுக்கான கனெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த காரை வந்து நம்ம ஆர்டினோவோட கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து தேவைப்படும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு ஆர்டினோ போர்டு வந்து எடுத்துக்கலாம். யூஇனோ நேனோ உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் மாடுவல். இது HC05 ப்ளூடூத் மாடுவல். அடுத்ததாக ரிலே வந்து எடுத்துருக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 4 சேனல் ரிலே எடுத்துருக்கிறேன். 4 சேனல் வந்து தேவைப்படாது, 2 சேனல் ரிலே இருந்தால் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக பேட்ரிஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக பேட்ரி ஹோல்டர்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து 2 பேட்ரி ஹோல்டர்ஸ் வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் பேட்ரி வந்து எடுத்துக்கலாம். 3.7 வோல்ட் பேட்ரி வந்து நான் யூஸ் பண்ணுறேன். 4 பேட்ரிஸ் வந்து நமக்கு தேவைப்படும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து HW பேட்ரிஸ் கூட 2 பேட்ரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வச்சு நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கார் வந்து எடுத்துக்கலாம். இது மேலே வந்து நம்மளோட ஆர்டினோ போர்டை வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஆர்டினோ போர்டு வந்து மேலே வந்து ப்ளேஸ் பண்ணலாம். டேரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் நம்மளோட காரில் வந்து. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்டினோ போர்டு வந்து கரெக்டாக வந்து உள்ளே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆர்டினோ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு பின் அண்ட் 13 அண்ட் 12th பின் வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த 3 பின்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜம்பர் ஒயர்ஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒயர்ஸை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரிலேயில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஆர்டினோவோட GND பின்னை வந்து ரிலேவோட GND பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. அண்ட் 12th பின்னை IN1லேயும் 13th பின்னை IN2லேயும் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா VCCங்கிற பின்னை வந்து இருக்கும். ஸோ அந்த VCC பின்னை வந்து நம்ம ஆர்டினோவோட 5 வோல்ட் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகே நண்பா, இப்போ நம்ம ரிலேவோட கனெக்ஷன்ஸ் வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம ப்ளூடூத் வந்து எடுத்துக்கலாம். ப்ளூடூத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கிற 4 பின்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 4 பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அதில் பார்த்திங்கன்னா GND 5 வோல்ட் அண்ட் TX அண்ட் RX பின் வந்து எடுத்துருக்கிறோம். இப்போ நம்ம இதை வந்து நம்ம ஆர்டினோ போர்டோட வந்து கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்மளோட VCC பின்னை வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ VCC பின்னை 5 வோல்ட் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 5 வோல்ட் பின்னில் வந்து வேறு ஒரு பின்னை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம், ரிலேவோட பின். நம்ம ரெண்டையும் பார்த்திங்கன்னா ஒரே பின்னில் வந்து இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஒயரை வந்து கட் பண்ணி விட்டு இதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பின்னில் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து GND பின் வந்து எடுத்துக்கலாம். GND பின்னை ஆர்டினோவோட ஏதோ ஒரு GND பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. கடைசியாக நமக்கு TX அண்ட் RX பின் மட்டும் ரிமைனிங் இருக்கும். ஸோ ப்ளூடூத்தோட TX பின்னை ஆர்டினோவோட RX பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ப்ளூடூத்தோட RX பின்னை ஆர்டினோவோட TX பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஆர்டினோட வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பின் சைடில் லாஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க TX அண்ட் RXன்னு, அதில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த TX பின்னையும் RX பின்னையும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். இப்போ நம்ம செர்வோ மோட்டரை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். செர்வோ மோட்டரோட 3 பின்ஸை பார்த்தீங்கன்னா ஹெடர் பின்ஸில் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஜம்பர் வேஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செர்வோ மோட்டரில் வர எல்லோ கலர் பின் வந்து சிக்னல் பின், அதை ஆர்டினோவோட 11th பின்னில் வந்து கனெக்ட் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 பின்ஸ் வந்து இருக்கும், கிரவுண்டு பின் அண்டு 5 வோல்ட் பின். ப்ரௌன் கலர் பின்னை கிரவுண்ட் பண்ணிடுங்க.
அண்ட் ரெட் கலர் பின்னை வந்து 5 வோல்ட் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வர கனெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறையா வயர்ஸ் கசகசன்றதுனால பார்த்தீங்கன்னா எந்த வயர் இதோட கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அதனால் நான் சர்க்யூட் டயக்ராம் வந்து கொஞ்சம் நேரம் டிஸ்பிளே பண்ணுறேன் ஸ்க்ரீனில், அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ஜிப் ஃபைலுக்குள்ளேயே நம்மளோட சர்க்யூட் கனெக்ஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இப்போ நம்ம ப்ரோக்ராம்ஸ் அண்ட் சர்க்யூட் கனெக்ஷன்ஸ் ரெண்டுமே கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாச்சு. ஃப்ரண்ட்டில் இருக்கிற 2 பேட்டரி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினோட பவர் சப்ளைக்காக, பின்னாடி இருக்கிற 2 பேட்டரி பார்த்தீங்கன்னா நம்மளோட மோட்டர்ஸ்க்கான பவர் சப்ளை, அதை வந்து நம்ம ரிலேயில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக வந்து இருக்குது. இப்போ நம்ம ஆர்டினோக்கு வந்து பவர் சப்ளை கொடுத்துடலாம். பவர் சப்ளை கொடுத்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ நான் பவர் சப்ளை கொடுத்தனே பார்த்தீங்கன்னா செர்வோ மோட்டர் வந்து ஸ்ட்ரைட் பொசிஷனுக்கு வந்து வந்துடுச்சு. ப்ளூடூத் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை நம்ம மொபைலோட வந்து கனெக்ட் பண்ணிடலாம். மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்ட்டு ஆர்டினோ காருங்கிற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஸ்க்குள்ளே போனதே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். நீங்கள் ஒன்ஸ் உள்ளே என்ட்ரானதே பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங் சிம்பிள் மாதிரி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணதே உள்ள எல்லா கமாண்ட்ஸுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜிங்கிற கமாண்டை வந்து நீங்கள் பீன்னு மாற்றிக்கிங்க, கேப்ஸில் வந்து மாற்றிக்கங்க. அடுத்து லெஃப்ட் ரைட் அதெல்லாமே கரெக்டாக இருக்கும். அந்த கியூ அப்புறம் மற்ற கமாண்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் நான் என்ன கமாண்டு கொடுக்குறேன்னு பார்த்துட்டு அதே கமாண்டை வந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கமாண்டுமே கொடுத்துட்டேன். 1 செகண்ட் காமிக்கிறேன், அதை பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக இருந்துக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அந்த மேலே ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணி உங்கள் ப்ளூடூத்தோடு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணதும் கனெக்டட் டு HC05 ப்ளூடூத் மாடல் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஃபார்வர்டு, பேக்வேர்டு, லெஃப்ட், ரைட்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஓகே நண்பா, ஃபார்வர்டு, பேக்வேர்டு, லெஃப்ட், ரைட் எல்லாமே கரெக்டாக போகுது. ஆனால் செம்ம ஸ்பீடாக வந்து போகுது. இந்நேரம் பார்த்தீங்கன்னா கீழே பல்ட்டி அடிச்சு விழுந்திருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் கீழே வச்சு இதை ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வந்து இது போகுது அப்படின்னு. ஓகே நண்பா, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் எதுவுமே பண்ண கிடையாது. இதில் ஒரிஜினல் ஸ்பீடு இவ்வளோ ஸ்பீடாக தான் போகும். நார்மலாக போகிற ஸ்பீடை விட பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வேகமாக தான் வந்து போகும். இங்கே டைல்ஸ் இருக்கனால பார்த்திங்கன்னா ஸ்கிட் அடிக்குது. நான் வெளியே கொண்டு போயிட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த காரை அப்படியே அழகாக தூக்கிட்டு போயிட்டு வெளியே வந்து வச்சிடலாம். ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிமெண்ட்டு இருக்கிறனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரிப்பாக வந்து இருக்கும். அதனால தான் வெளியே கொண்டு வரேன். ஸோ இப்போ நம்ம இங்கே வச்சு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஓகே கைஸ், எப்படி ஒர்க் ஆகுது நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம பழைய ப்ராஜெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எரர்ஸ் வந்து இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. சப்போஸ் மேலே ஏறிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிறதாகட்டும், ஸ்பீடாக போச்சுன்னா டிஸ்கனெக்ட் ஆகிறதாகட்டும், ஒழுங்காக கனெக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து சால்வ் ஆகிருக்கும். நீங்கள் இது வந்து டெஸ்ட் பண்ணி கூட பார்த்துருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியே ஃபுல்லாமே டெஸ்ட் பண்ணி காமிச்சிட்டேன். இருந்தாலும் நான் இன்னொரு வாட்டி இதோட ஒர்க்கிங் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு, பேக்வேர்டு, லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்கள் ஃபார்வேர்டில் போகும்போதே லெஃப்ட்லேயும் திருப்பிக்கலாம், ஃபார்வேர்டில் போகும்போதே ரைட்லேயும் திருப்பிக்கலாம். அதேமாதிரி பேக்வேர்டில் போகும்போதும் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நீங்கள் வந்து திருப்பிக்கலாம். உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகாது, எந்த ப்ராப்ளமே வராது. நீங்கள் அதே மோடில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் ஜாய்ஸ்டிக் இந்த மாதிரி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கைரோஸ்கோப் மூலிமா மொபைலை ஷேக் பண்ணுறது மூலிமாவும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணாலும் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்லேருந்து எந்த ப்ராப்ளமே வராது.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ஆல் வச்சுங்க. இதே போல் வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் மறக்காம கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். அந்த வீடியோ நமக்கு கூட சீக்கிரத்தை வந்து மேக் பண்ணிடலாம். ஓகே நண்பா, அடுத்து இன்னொரு வேறு வீடியோவில் வந்து மீண்டும் சந்திப்போம். பை.